நேர்களே, பூகம்பத்தால் பாதிக்கப்பட்ட ஆப்கானிஸ்தானில் ஆண் மீட்பு பணியாளர்கள் ஆண்குழைக்கும் குழந்தைகளுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுப்பதால பூகம்ப இடிபாடுகளில் ஏராளமான பெண்கள் சிக்கிக்கொண்டு புறக்கணிக்கப்படுவதா பல்வேறு தகவல்கள் அங்கிருந்து வெளியாகியிருக்கு. இதுக்கு காரணம் ஆப்கானிஸ்தானில் பெண்களை ஆண்கள் தொடவே கூடாது என்பது மாதிரியான பெண்களுக்கு எதிரான பல நூற்றாண்டு கால பழமையான கடுமையான பழக்க வழக்கங்கள் இன்னும் நிலவிட்டிருக்கிறது தான். பல பெண் மீட்பு பணியாளர்கள் களத்தில் இல்லை அப்படின்ற ஒரு சூழல்ல ஆண்கள் இடிபாடுகளுக்குள்ள சிக்கியிருக்கக்கூடிய பெண்களை மட்டும் வெளியே இழுக்காமல் இருக்கக்கூடிய அவல சூழல் அங்கே ஆப்கானிஸ்தானில் நிலவிட்டு இருக்கு. கடந்த 4 ஆண்டுகளாக தலிபான்களால் நிர்வகிக்கப்படும் ஆப்கானிஸ்தானில் பாலின விதிகள்லையும் சரி, அது சார்ந்த கட்டுப்பாடுகளை விதிப்பதிலும் சரி, தேவையற்ற ஒரு கடுமை நிலவிக்கிட்டே தான் இருக்கு. கடந்த ஞாயிற்றுக்கிழமை கிழக்கு ஆப்கானிஸ்தானோட மலைப்பகுதிகளில் ஏற்பட்ட நிலநடுக்கத்திற்கு பிறகு 36 மணி நேரம் கழிச்சு தான் குனார் மாகாணம் இந்த மாதிரியான பகுதிகளில் மீட்பு பணியாளர்கள் போய் சேர்ந்திருக்காங்க. ஆனால் அவங்க யாருமே பெண்களுக்கு உதவி செய்யவில்லை. பெண்களுக்கு என்ன தேவைன்னு கூட கேட்கலனோ, இவ்வளோ ஏன் பெண்கள் பக்கமே போகலனோ தகவல் வெளியாகிருக்கு. இறந்த பெண்களை கூட அவங்க துணிகளை போட்டு பிடிச்சு தான் வெளியே எடுத்துட்டு வந்திருக்காங்க. நிறைய இடங்களில் ஆண்கள் மட்டுமே கொண்ட மருத்துவ குழுவின் உறுப்பினர்கள் மட்டும் இருக்கிறதால இடிந்து விழுந்த கட்டிடங்களோட இடுபாடுகளில் இருந்து பெண்களை மீட்கிறதுக்கு அவங்களும் தயங்கியிருக்காங்க. ஸோ ஆண்களும் குழந்தைகளும் தான் முதல்ல அங்கே சிகிச்சை பெற்றிருக்காங்க. ஆனால் தப்பிச்ச சில பெண்கள் கூட தனித்தனியாக அமர்ந்துகிட்டு கவனிப்புக்காக காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்ததாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. 6 ரிக்டர் என்ற அளவிலான இந்த நிலநடுக்கத்தால் 2200க்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்காங்கன்னு, 3600 பேர் காயமடைஞ்சிருக்காங்கன்னு ஆப்கானிஸ்தான் அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் சொல்லுது. ஆனால் உயிரிழந்தவர்களுடைய பாலின பிரிவு, அதாவது ஆண்கள் எத்தனை பேர் இறந்தாங்க, பெண்கள் எத்தனை பேர் இறந்தாங்க, இந்த மாதிரியான விவரங்கள் இன்னும் முழுமையாக தெரியவில்லை. ஏன்னா மீட்டா தானே தெரிய வரும். நிறைய பெண்களுடைய உடல்கள் இன்னுமே இடிபாடுகளுக்கு அடியில் தான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகர தகவல் இதன் மூலமா வெளியாகி இருக்கு. இந்த நிலையில் தலிபான் ஆட்சியின் கீழே வந்த ஆப்கானிஸ்தானில் பெண்களோட அடிப்படை சுதந்திரம் குறித்தான கவலை மீண்டும் சர்ச்சையா வெடிச்சிருக்கு. ஆரம்பத்தில் முன்ன மாதிரி அடக்குமுறைகள்லாம் இருக்காதுன்னு சொன்னாலுமே அங்கே இப்போ 6ஆம் வகுப்புக்கு மேல பெண்கள் பள்ளிக்கு போறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. பெண்கள் ஒரு ஆணோட துணை இல்லாம வெகு தூரம் பயணிக்க அங்க அனுமதி கிடையாது. அது மட்டும் இல்லாம பெரும்பாலான வேலைகள்ல இருந்தும் பெண்கள் தடை செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க அங்க வேலை செய்ய முடியாது. ஸோ இதோட தாக்கம் தான் இப்போ பூகம்பத்திற்கு பிறகு ஓப்பனா நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இந்த நிலைமை மாறும்னு நம்பிக்கை கூட தெரிவிக்க முடியாத நிலைதான் ஆப்கானிஸ்தான்ல இப்போ நீடிக்குது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.